ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூன் 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜூன் 29ஆம் தேதியன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். ஸோ அதனால் உங்களுக்கு லாபங்கள் வருவதில் எந்த ஒரு தடைகளும் இருக்காது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கங்கள் நடைபெறுவதனால வந்த தொகை மறுநொடியே பார்த்தீங்கன்னா செலவாகிவிடும். உடல் நலத்திற்காகவும் சிறு தொகைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவிடலாம். அதற்கான சூழல்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகின்றார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடங்கி கிடந்த தொழிலுக்கு நிரப்ப பார்த்தீங்கன்னா விழா நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மேலுமே இந்த காலகட்டங்களில் ரிஷப ராசிக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான். இருந்தாலும் தொழிலானது பார்த்தீங்கன்னா வெற்றி நடைபோடும், வரவேண்டிய லாபங்களும் சேரும். கூட்டு தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்வது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு. அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கங்கள் நடைபெறுவதனால கடன் சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளானது கிடைக்கலாம். உடன்பிறப்புகளினுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நீங்கள் நடத்தி வைப்பீர். மேலுமே இந்த கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த நேரங்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வருவார். ஸோ அதனால் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா அடியெடுத்து வைக்கக்கூடிய வேளையில் எடுத்த முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்கும். இல்லம் தேடி நல்ல ஒரு தகவலானது சேருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டு. பெண் வழி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவிற்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகளினுடைய வழியில் நடைபெற்ற பஞ்சாயத்துக்கள் இப்பொழுது சாதகமாகவே உங்களுக்கு அமையும். மீன ராசியில் சனி வக்ரம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சில நன்மைகளும் சிறிய மனக்கசப்புகளும் நிகழக்கூடிய காலகட்டங்கள். இதனால் பார்த்தீங்கன்னா சனியின் மீது குருவினுடைய பார்வைகள் பதிவதனால பெரிய அளவில் பாதிப்புகளானது வராது. இருப்பினும் கூட உத்தியோக மாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் வரலாம். உங்களுடைய ராசிக்கு 2, 5, 10 ஆகிய இடங்களில் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வையானது பார்த்தீங்கன்னா பதிகிறது. எனவே உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் கூடுதலாக இருக்கும். விருந்தினர்களுடைய வருகையும் உண்டுங்க. வீடுகள் கட்டக்கூடிய முயற்சி அல்லது வாங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். பிள்ளைகளினுடைய கல்யாண முயற்சியும் வேலை வாய்ப்புக்காக பயன்படுத்தப்பட்ட முயற்சியுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு வணிகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இது காணப்படுது. மேலுமே உத்தியோகத்தில் இடமாற்றம், இலாக்கா மற்றும் உறுதியான காலங்கள் இது. உயர் அதிகாரிகளால் நன்மைகளானது கிடைக்கும். சனிக்கிழமை விரதமும் வழிபாடும் சகஜ நிலையை உங்களுக்கு உருவாக்குங்க. பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலிடத்தில் ஒப்படைத்த பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உத்தியோகத்தின் மேல் உள்ள அதிகாரிகள் இணக்கமாக பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வர். அதே போல் பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறைகளானது கூடுங்க. பெண்களுக்கு சுப செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது.
மேலுமே இந்த நேரங்களில் உங்களது ராசிக்கு அசாத்திய பலனை வந்து தர இருக்கின்றார். மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்து உங்களுடைய உழைப்பால் வந்து பார்த்திங்கன்னா சோதித்த பாக்கியாதிபதி குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய 12ஆம் வீடான கடகராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரவேசித்து உச்சநிலையை அடைய இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானமாக இருந்தாலுமே சுபகிரகமான குரு அங்கே உச்சம் பெறுவது உங்களுடைய இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்து சேர்க்கை, வீடு கட்டுதல் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் போன்ற உன்னதமான சுப விரயங்களாக வந்து மாறும். மேலும் உங்களது ராசிநாதனான சூரிய பகவான் இப்பொழுது 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் வந்து குடியேறுவதும் அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பலம் பெறுகின்றார். ஸோ அதனால் உங்களுடைய தொழில் மற்றும் சமுதாய ரீதியாக எவராலும் வந்து பார்த்திங்கன்னா அசைக்க முடியாத ஒரு உன்னதமான உச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு செல்ல போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து நீங்கள் சாதனைகளை வந்து படைப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களது தொழில் வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய மறுமலர்ச்சியை தோற்றுவிக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் இப்பொழுது 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களது அதிகாரத்தை நிலைநிறுத்த, மிக முக்கியமாக உங்களது யோகக்காரகனான செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்திற்குள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரு. உத்தியோகத்தில் அசுர பலத்தை வந்து பார்த்திங்கன்னா பெறக்கூடும். பணியிடத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அதிரடி மற்றும் தைரியமான முடிவுகள் நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்திட்டு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 11ஆம் வீட்டிற்கு மாறும் பொழுது உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுகளானது வந்து பார்த்திங்கன்னா கைகூடி வரும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி நீடிப்பதனால பணியிடத்தில் சில மறைமுக எதிர்ப்புகள் தோன்றினாலுமே 10இல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் 11ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் ரொம்ப பலமாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் உங்களது ஆளுமையை கண்டு தானாக விலகிச் செல்வார்கள். அதே போல் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான பண வரவுகள் இருக்கும். அதற்கு இணையாகவே வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகளும் வந்து ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் 11ஆம் வீடான உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி கொடுப்பார். சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக புதிய பொருளாதார நன்மைகளானது ஏற்படுங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சகுரு மற்றும் சுக்கிரன் உங்களது 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இது வந்து உங்களுடைய கையில் வரக்கூடிய பணப்புழக்கம் வீண் விரயமாகாமல் புதிய இல்லம் கட்டுவதற்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வந்து போடுவதற்காகவோ, மனை வாங்குவதற்காகவோ, இல்லத்தில் உள்ளவர்களினுடைய திருமண சுப செலவிற்காகவோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகளாக வந்து மாறும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஆடம்பர சொகுசு பொருட்கள் மற்றும் குடும்பத்தினரினுடைய வெளியூர் சுற்றுலா செல்வதற்காக பணத்தை நீங்கள் தாராளமாக செலவிடுவீர்கள். இந்த செலவுகளை நினச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ கடனோ வந்து ஏற்படாது. இப்படி செலவு பண்ணுறதுனால உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் சிம்மராசி நேயர்களினுடைய ஆரோக்கியங்கள் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கிய விஷயத்தில் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சற்று இருப்பதனால 12இல் இருக்கக்கூடிய உச்சகுரு பகவான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு கவசமாக வந்து திகழ்வார். குருவினுடைய சுப பார்வை உங்களுக்கு 4ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீட்டின் மீது வந்து பார்த்திங்கன்னா விடுகிறது. இதனால் கடந்த காலங்களாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட பிணிகள் படிப்படியாக குறைய தொடங்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சோர்வுகளையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாக்குங்க. செவ்வாய் 10இல் அமர்வதனால உடலில் வந்து பார்த்திங்கன்னா அசாத்திய சுறுசுறுப்பானது ஏற்படும். இருப்பினும் கூட உத்தியோகத்தில் அதிகப்படியான வேலைபளு காரணமாக முறையான ஓய்வை எடுக்க தவறாதீர்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு என்பது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியத்துவத்தை கொடுங்க. சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் சரியான நேரம் வந்து பார்த்திங்கன்னா உறங்க வந்து டைம் ஒதுக்கி தூக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்க வேண்டும். 8 மணி நேரங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம் தூக்கனாவது உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலையினுடைய காரணமாக லேசான கண் சோர்வுகள் வந்து உண்டாகும். இரவு நேரங்களில் முறையான உறக்கத்தையும் உடலிற்கு தேவையான ஓய்வையும் கொடுத்தால் உங்களுடைய ஆரோக்கியங்கள் ரொம்ப சீராக இருக்குங்க.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.